சித்தூஸ் இப்போ நம்ம வந்து எங்கே உட்காந்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா இந்த பாத்ரூம்லாம் இருக்கும்ல இங்கு வாழுது. வெல்கம் டு ஹலோ தித்தூஸ். தித்தூஸ் நம்ம இன்னைக்கு எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரலில் இருக்கோம். நம்ம எங்கே போக போகிறோம்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலே பார்த்துருப்பீங்க, ஈசாக்கு தான் போக போகிறோம். நான் வந்து சிவன் வந்து அந்தளவுக்கு ஈடுபாடு இல்லாத நான் வந்து முருகை வந்து நல்லா கும்பிடுவேன். பட் சொல்லுவாங்கள்ல நிறைய பேர், அவனை வணங்குறதுக்கே வந்து அவன் அருள் இருக்கணும் அப்படின்னு. இப்போ தான் வந்து அவரோட அருள் வந்து எனக்கு கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு டைம் வந்து எனக்கா தோணி சரி ஈசாக்கு போகலாம் அப்படின்னு தோணுச்சு. A few moments later. ட்ரெயினை வந்து கொஞ்சம் தான் மிஸ் பண்ண பார்த்தோம், ஓடியே வந்து ஏறியாச்சு. நான் ஆக்சுவலாக வந்து நம்ம வந்து டிக்கெட் வந்து புக் பண்ணல, ரிசர்வேஷனில் தான் வந்திருக்கோம். சடனாக பிளான் பண்ணதுனால டிக்கெட்லாம் புக் பண்ண முடியல. இப்போ இங்கேருந்து நம்மளோட அண்டர் ரிசர்வேஷன் கம்பார்ட்மெண்ட் பேரை நம்ம வந்து போகணும். ஹலோ சித்தூஸ். இப்போ நம்ம வந்து எங்கே உட்காந்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா இந்த பாத்ரூம்லாம் இருக்கும்ல, பாத்ரூம் அந்த டோர் பக்கத்துலேயே அந்த ஏரியாவில் தான் உட்காந்துருக்கோம். இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலான்னு இருக்கோம்னா, ஆல்ரெடி அண்டர் ரிசர்வேஷனில் சரியான கூட்டமாக இருக்குது. அங்கே போனோம்னா நம்மளை வந்து நச்சு போடுவாங்க. இங்கேயே உட்காந்து டிடிஆரை டெம்பி கொடுத்துருவோம். டிடிஆர் கேட்டாங்கன்னா போகலாம், இல்லைனா அவங்க எதுவும் கேட்கலன்னா இங்கேயே உட்காந்துடலாம் அப்படிங்கிறதுக்காக இங்கே உட்காந்துருக்கோம். எங்களை மாதிரி நீங்களும் பாத்ரூம் பக்கத்தில் இந்த மாதிரி இடத்துல உட்காந்து ட்ராவல் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். வித்தூஸ் வாட்டர் பாட்டில் வாங்காமல் வந்துட்டோம், தண்ணி ரொம்ப பசிக்குது. ஓடி வந்ததில்லை, ரொம்ப டயர்டாகவும் இருக்கும். எங்கேயாவது ட்ராவல் பண்ண போகிறதா இருந்தால் முன்னக்கூடியே ஒரு 1/2 1 ஹவருக்கு முன்னாடியே போயிருங்க. எங்களை மாதிரி குடுன்னு ஓடிட்டுலாம் இருக்காதிங்க. இப்போ பாருங்கள், வாட்டர் பாட்டில் வாங்கலாம். நல்ல வேலை கடைசி டைமில் தான் ட்ரெயின் டிக்கெட் எடுத்துட்டோம். எப்படியும் சாப்பிடல, இன்னும் பசிக்குது. நீங்கள் இந்த தப்பெல்லாம் செய்யாதீங்க, சரியா? டிடிஆர் வராது. டிடிஆர் வரும்போது பார்ப்போம் என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம். அவர் வாட்டுக்கு போயிட்டாருன்னா கம்மன்னு உட்காந்துக்கணும். ஏதாவது சொன்னோம் அப்படின்னா ஏதாவது சொல்லி சமாளித்து பார்ப்போம். இல்லை நமக்கு ரிவீட் அடிக்க போகிறாரான்னு பொறுத்து இருந்து பார்ப்போம். அடுத்த ஸ்டேஷன்ல இறங்கி அந்த சொல்ல வந்துருங்க. What do you think? How could you do this? அடுத்த ஸ்டேஷன்ல உன்னை நானே கடந்து பிடிச்சி வெளியில இருக்கேன். இங்கிலீஷ் என்ன சொல்கிறது, டிடிஆர் வந்து நல்லா ஆஃப் படிச்சு விட்டாங்க. என்ன சொன்னோம் அப்படின்னா, ஏன் உட்காந்துருக்கேன் இங்கே உட்காந்துருக்கேன் அப்படின்னு கேட்டாங்க. அண்டர் ரிசர்வேஷன் ஓடி வந்து ஏறணும். ஏன் இங்கே உட்காந்துருக்கேன், கிளம்பி போ அப்படின்னாப்புல. சரி இங்கே கொஞ்சம் நின்றுட்டு அடுத்த ஸ்டேஷனில் இறங்கிக்கிறேன் அப்படின்னா, அடுத்த ஸ்டேஷனில் இருந்தால் 400 ரூபா ஃபைன் கட்டு, இங்கே உட்காரதா இருந்தால் 600 ரூபா ஃபைன் கட்டு அப்படின்ட்டாப்புல. அதுக்கு மேலே என்ன சொல்கிறது, எந்திரிச்சு பொடி பொடியாக நடந்துட்டோம். டிடிஆரை பற்றி நீ என்ன நினைக்கிற? அதான் வித்தூஸ், தப்பெல்லாம் நம்ம மேலே தான். நம்ம வந்து ரிசர்வ் பண்ணியிருந்தோம்னா இப்படி கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைக்கெலாம் வந்தீங்கன்னா அண்டர் ரிசர்வேஷனில் வந்து பழகி இருந்துச்சுன்னா வாங்க, பழகலை அப்படின்னா டிக்கெட் இல்லைன்னா வரவே வராதிங்க. எப்போ இந்த பஸ்ஸு ஸ்பேர்லாம் வந்து அதிகமாக ஏற்றுனாங்களோ அப்போலேருந்து ட்ரெயினில் வந்து கூட்டம் எக்கச்சக்கமாகிடுச்சு. ஓகே தித்தூஸ், ரிசர்வேஷன் அண்டர் ரிசர்வேஷனில் போய்ட்டு எப்படி இருக்குன்னு போய் பார்ப்போம். தித்தூஸ் அண்டர் ரிசர்வேஷன் கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே வந்தாச்சு. அந்தளவுக்கு கூட்டம் இல்லை, உட்காரதுக்கு இடம்லாம் இருக்குது. ஆனால் அண்டர் ரிசர்வேஷன் இது வந்து அண்டர் ரிசர்வேஷனோட கம்பார்ட்மெண்ட்டு அதுவே தெரியாமல் நான் வாட்டில் நடந்து போயிட்டுருக்கேன். தித்தூஸ் இவ்வளோ இடம் கிடக்கு அண்டர் ரிசர்வேஷன் கம்பார்ட்மெண்ட்டில். இது தெரியாமல் பாத்ரூம் பக்கத்தில் உட்காந்துருந்து டிடிஆர் கிட்ட திட்டு வாங்கி இதெல்லாம் எதுக்கு சொன்னாப்புல 400 ரூபா ஃபைன் போடுவேன், 600 ரூபா ஃபைன் போடுவேன். நான் சுகா சொல்லி அனுப்பி விட்டாப்புல. அதோட பெரிய விஷயம் நீ இங்கேயே உட்காந்துருக்கேன் எந்திரி அப்படின்னாப்புல. சொன்னாப்புல எனக்கு இது வந்து எல்லா ட்ரெயின்லையும் பின்னாடி அண்டர் ரிசர்வேஷன் கம்பார்ட்மெண்ட் இருக்கு, முன்னாடி இருக்கு. இது என்ன சென்ட்ரலில் இருக்கு, நடந்தே முன்னாடி வந்துட்டுமா? நடந்தே முன்னாடி வந்துருக்கான். அந்த அளவுக்கு நான் தற்கொலையாக இருக்க மாட்டேங்க. 1 hour later. மணி வந்து 11 கம்பார்ட்மெண்ட்டில் இருக்கு. நமக்கு வந்து தூங்கலை அப்படிங்கிறத விட எனக்கு வந்து தூக்கம் வரல.
சாப்பிடல, பசிக்குது. தண்ணி கேன் கூட வாங்கிட்டு வரல. அட்லீஸ்ட் தண்ணியை குடிச்சிட்டாவது வயிறை ஃபில் பண்ணிட்டு தூங்கிருக்கலாம். வயிறு உள்ள அப்படியே கில்லுது. வேறு அடுத்த ஸ்டாப்பில் ஏதாவது வாட்டர் பாட்டிலாவது வாங்கி கொடு. சாப்பிடாம வராதிங்க, வாட்டர் பாட்டிலாக தான் வாங்கிட்டு வந்துருங்க. தூங்கவே முடியல, மொத்தம் கப்பன் மட்டும் தூங்கிட்டேன். பின்னாடியே ஒரு வாட்டர் பாட்டில் இருக்கு. அதில் என்ன ஏது எது கலந்துருக்குன்னு தெரியல. பார்க்குறாரு ஆனால் உங்கள்கிட்ட வாட்டர் பாட்டில் ஐயோ தூங்குறவரை டிஸ்டர்ப் பண்ணிட்டான். லாபத்துக்கு பாவலில் குடிச்சுக்கிறோம். இருக்கட்டும் சார், அந்த பாட்டில் குடிக்க விட மாட்டேன் தண்ணி. தூங்க வரல, பசிக்குது. கொஞ்சோண்டு சொட்டு மருந்துகளும் குடிக்க விட மாட்டேன். சரி, அடுத்த ஸ்டாப்லேயே வாங்கிடுவோம். சரி, நான் போய் ட்ரெயின் காற்று வாங்கிட்டு வரேன். எங்கேயாவது போகணுன்னா மட்டும் வந்துடுங்க, இல்லாட்டா உங்கள் பொண்டாட்டி பிள்ளைகளோட போங்க. இந்த மாதிரி ஆள் கூட வராதிங்க. பாருங்க, நம்மளை தூங்க மாட்டுறாங்க. ஆல்ரெடி பசிக்குது, பசியில் வந்து உயிர் போகுது. என் மூஞ்சிலாம் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு மாதிரியா இதாகிடுச்சு. இவங்களுக்கு தூக்க வேண்டிக்கிறது. ஆக்சுவலாக வந்து அந்த தண்ணியை குடிக்கூடாதுன்னு சொல்கிறது நல்லது. ஏன்னா அது என்ன கலந்து எது கலந்து சீட்டுக்கு பின்னாடி ஏற போட்டு போயிட்டாங்க. பக்கத்தில் உள்ளவங்க கேட்டால் என்ன ஒன்று சொல்லியிருக்காங்க. சரி, எதுக்கு ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னு அடுத்த ஸ்டாப்லேயே வாங்கி கொடுத்துக்கலாம். 1 year later. half an hour மேலாச்சு. ஒரு ரயில்வே ஸ்டேஷன் வர மாதிரி இருக்கிற எல்லாரும் தூக்கினாங்க. கூட தூக்கிட்டாங்க. வாய் எப்படி தூக்கிட்டு நம்ம தான் தூக்க வரல. ரொம்ப பசிக்குது. சத்தியமாக சொல்கிறதில்ல, சாப்பிடாம வந்துடாதீங்கள. சத்தியமாக சொல்கிறேன், சாப்பிடாம மட்டும் வந்துடாதீங்க. முக்கியமாக தமிழில் சரி வாட்டர் பாட்டிலாவது எடுத்துக்கங்க. கூப்பிட்டு வந்தேன், எப்படி தூங்குறாம ஓடு. 5 நிமிஷம் 10 நிமிஷம் பசிக்கிட்டு போ. அட்லீஸ்ட் வாட்டர் பாட்டிலாவது எங்கே ஓடும். ஆமாவா ரொம்ப நேரம் கழிச்சு ஒரு ஸ்டேஷன் வருது. எந்த ஸ்டேஷனுன்னு தெரில. என்ன ஸ்டேஷன் அது? காட்பாடி, வேலூர் காட்பாடி. ஆனால் சேஃப் எக்ஸ்பிரஸ்னு போட்டுருந்தாங்க, உருட்டுறாங்க. 20 கிலோமீட்டரில் அப்படியே 20 கிலோமீட்டர் ஸ்பீட்லேயே ரொம்ப உருட்டுறாங்க. நம்மளோட பொறுமையை வந்து ரொம்ப சோதிச்சிட்டாங்க. போடா கடை இல்லையா? ஏய் போடா, வாங்கிட்டு வாடா. 5 நிமிஷமா 10 நிமிஷமா தான் நிற்பீங்க. அப்படியே வாங்கிட்டு வாடா. ட்ரெயின் மறுபடியும் எடுப்பாங்க, அப்போதான் நீ கிளம்புவேன். வாங்கடா, கூப்பிட்றா. சிவனை நம்பி பிரயோஜனம் இல்லை. நம்மளே போய் ஏதாவது இருந்தா வாங்கிட்டு வந்துடுவோம். அந்தளவுக்கு பசியாக இருக்கு. எங்கடா இருக்கு? ஐயோ சித்தூஸ் முன்னாடி வந்துருச்சு. கடை எங்கேயோ இருக்கு. சத்தம்டா சாமி. இன்னைக்கு இந்த பக்கம் ஒண்ணுமே இல்லை. போச்சு. இவன் போனவே என்ன வாங்கிட்டு வர போறான்னு தெரியல. என்ன கிடைச்சாலும் ரைட்டு சாப்பிட்றதுக்கு அந்த மைண்ட் செட்டில் தான் நான் இருக்கேன். சமோசா பண்ணு இன்னும் என்ன ஏதாவது ஒன்று இருந்தால் வாங்கிட்டு வாடா. அட்லீஸ்ட் பிஸ்கட் பைட்டாவது வாங்கிட்டு வர சொல்லுவேன். வெறும் தண்ணியோட வந்தோம்னா அவ்வளோதான். சித்தூஸ் நினச்சேன் பாருங்க, வாட்டர் பாட்டில் மட்டும்தான் என்ன தெரியும், வேறு எதுவுமே வாங்கிட்டு வரல. எங்கே வாங்கினது? நான் இறங்கி சுற்றி பார்த்துட்டு வந்தேன். அங்கே இருக்கு, எங்கேயே இருக்கு. என்ன பிரியாணி கொண்டு போனாப்புல பார்க்கவும் தான்டா நிப்பாட்டி சாவடிச்சிட்டாங்க இன்னைக்கு. நீ பசி இல்லாம பசியோட தூங்கிடுற, ஏன்னா தூக்க வர மாட்டேங்குது. யாரு நானே சொன்னேன்ல. சரி தண்ணியை குடிச்சுக்கிறேன். இது ஓப்பன் பண்றா. இந்த பைப்பு தண்ணியை குடிக்கிறது என்ன பண்றது? பைப்பு தண்ணியை தான் குடிக்கிறேன்.
ட்ரெயினில் வந்தது வந்து அது பேர் என்ன ஈஷா நம்மளை வச்சு செய்கிறாரோ வந்து அந்த சிவன் மேலே வந்து நம்ம பக்தர்கள் வந்து அவர் அளவுக்கு பக்தி இல்லை, நம்ம வந்து முருகன் பக்தர்கள். சரி சிவனுக்கு போகலான்னு பிளான் பண்ணால் எனக்கு தெரிஞ்சு அவர் தான் வந்து நம்மளை வச்சு செய்கிறாரு. என்னை வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து பார்த்துருவியாடா அப்படின்னு சொல்கிறாப்புல. என்னடா அப்படின்னு நினைக்கிறேன். சோதனை தருவன்டா, நான் முருகனோட அப்பன்டா, முருகன் தான்டா சோதனை கொடுப்பேன், முருகனோட அப்பன் சோதனை கொடுப்போம்னா வாங்க. அண்டா பிரியாணியா வேணாம், பிரியாணி பிரியாணி பிரியாணின்னு வைக்கிறாங்க. எல்லாருமே வந்து வடக்கன்ஸ்கிட்ட வாங்கி சாப்பிட்றதுக்கு நான் பட்டினியாக கிடந்துருவேன். பாருங்க தித்தூஸ் ரயில்வே ஸ்டேஷனில் ஒன்லி வடக்கன்ஸ் மட்டும் தான் தர்றாங்க, நம்ம ஆளுகளே காணும். அவ்வளோதான் போங்க. தித்தூஸ் நம்ம வீடியோவை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இல்லை இது ஆனழகன் மூஞ்சியை மறைச்சிக்கிறாப்புல, பேச மாட்டாப்புல. நாளைக்கு பேசாரு, இன்னைக்கு அவர் மௌனம் விரதம். அப்படி தானே? விரதம் மௌனமா? நல்லா காமெடி. என்னை மட்டும் நோண்டிக்கிட்டே இருக்காது. நைட்டு 12:30 1 மணிக்கு பசிக்குது. பாருங்க ஒவ்வொரு போட்டாவே எடுத்து நோண்டிக்கிட்டு இருக்கேன். இப்போ என்னடா இதை இங்கே காட்டு, நான் இதை 12 1 மணிக்கு சுற்றி இதை காட்டணுமா? இப்படி பசி கொடுமையில இருக்கேன். இதுல இது வேற. டேய் சும்மாறா, நானே நொந்து போயிருக்கேன். கேட்கல, பசியில காது அடைச்சிருச்சு. பாட்டு பாடுறான் பாரு. தேடுகின்றேன் கூடுதானே இங்கு வாழுது. கரகாட்டக்காரன்ல ஒரு பாட்டு வரும்ல, ஒரு பாட்டு போடுவாங்க எல்லாரும், ஸ்டேட்டஸ் போடுவாங்க இல்ல. அது இல்லை, அதோட இன்னொரு பாட்டு, அந்த பாட்டு இல்லை, அதுவும் இல்லை, அந்த பாட்டு இல்லை. நல்லா இருக்கும். அந்த மாங்குயில பூங்குயில அந்த பாட்டு வரும்னு நினைக்கிறேன். உன்னை மறந்து இருக்க ஒரு பொழுது அறியம்மா, அந்த பாட்டு நல்லா இருக்கும். ஒன்று சிரிச்சா. 1 hour later. சோதனை வரலாம், நான் சூரத்தில் வந்து சோதனை பண்ணி எல்லாருமே தூக்கினாங்க. ஒரு ஆளுக்கு தூக்கமே வரல. ஆனால் கண்ணு ஒரு மாதிரி சொல்லி லைட்டை ஒரு மாதிரியே கிளிக்கே நானே எப்படியாவது தூக்கத்தை ட்ரை பண்ணுறேன். கோயம்புத்தூரில் போயிட்டு விளாட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன்.